ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தண்ணீர் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை தண்ணியில் கழுவிட்டு இந்த மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 13 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி மட்டும் சேர்த்து செய்கிறதால இவ்வளோ எடுத்திருக்கேன். இது ஒரு 7லேருந்து 8 பேர் வரை தொட்டு சாப்பிடலாம். இப்போது இந்த தக்காளி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்ததும் குக்கர் விசிலை எடுத்து விட்டுட்டு குக்கரை திறந்து குக்கரில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். தக்காளி மேலே உள்ள தோல்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தோல்களை எடுத்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தோல் எடுக்காமல் செய்யலனாலும் செஞ்சுக்கலாம். தக்காளியை கடையும் போது தோல் மட்டும் சரியாக மையாமல் இருக்கும், அதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது எல்லா தக்காளிகளிலையும் தோல் எடுத்தாச்சு. அடுத்து ஒரு சட்டியில் இதை சேர்த்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். தக்காளி முழுசாக இருக்கிறதால கடையும் போது மேலே தரிக்கும். அதனால் தக்காளியை ஒன்றா இந்த மாதிரி மத்த வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா அழுத்தி விட்டுட்டு கடையும் போது மேலே தரிக்காது. ஒன்றா மத்த வச்சு இந்த மாதிரி மசிச்சுட்டு கடைஞ்சோன்னா நல்லா ஈஸியாகவும் கடைய வரும். உங்ககிட்ட இந்த மாதிரி கடையிறதுக்கு சட்டி இல்லைன்னா மிக்சி ஜாரில் ஒரு சுற்றிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. சூட்டோடு அரைச்சிட்டுனா மேலே தெரிச்சிடும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை இது போல் ஒன்றும் பாதியாக நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இது கூட வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க தக்காளி மசியலில் அதை சேர்த்துக்கலாம். சட்டியில் ஒட்டியிருக்க தக்காளியையும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் அதோட ராஸ்மல் போயிட்டு நல்லா கமன்னு கொதித்து வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இதே தக்காளி கடையில் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தக்காளியை இது மாதிரி வேக வைக்காமல் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எண்ணெயில் சேர்த்து பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போட்டிருக்கோமோ லிட்ரலாக அதே தான் அதுக்கும் சேர்க்கணும். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. 15 நிமிஷம் கழித்து கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி கடையலுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தக்காளியை இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரித்து டைம் எடுத்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் தக்காளியை 4 வெட்டி போட்டு கூட 2 விசில் வச்சு அப்படியே கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான தக்காளி தண்ணீர் கடையல் தயார். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் தக்காளி கடையல் எப்படி செய்வீங்கன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.